அல்லேலூயா. தொடர்ந்து உற்சாகத்தோடு காணப்படுவோம். இந்த வருடத்தினுடைய இந்த 4வது மாதம் தேவாலயத்தில் கூடிவர கர்த்தர் நமக்கு கிருபை தந்தார். பரிசுத்த ஆவியானவர் அவருடைய கிருபை இரக்கத்தையும் கர்த்தர் விளங்க செய்வாராக. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒரு வேத பகுதியை வாசித்து தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போக விரும்புகிறோம். பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 26 முதல் 33 வரை உள்ள வேத வசனங்களை வாசிக்கலாம். அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். வாசிக்கலாம். இப்படி இருக்க அபாத்திரமாய் புசித்து பண்ணுகிறானோ குற்றம் உள்ளவனாய் இருப்பான். கடவன் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். நிமித்தம் அநேகர் பலவீனர், வியாதி, அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். அறிந்தால் படும்போது உலகத்தோடு ஆக்கினை தீர்ப்பு படுகிறோம். என் சகோதரரே, பண்ண கூடி வரும்போது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள். ஏதுவாக கூடி வராதபடி பசி இருந்தால் வீட்டிலே சாப்பிட கடவன். மற்ற காரியங்களை நான் வரும்போது திட்டம் பண்ணுவேன். கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பந்தி ஒவ்வொரு மாதமும் நம்ம இந்த திருவிருந்த ஆராதனையை ஒழுங்குபடுத்தும் போது தெய்வ சமூகத்தில் வேதத்திலிருந்து சில வேத வசனங்களை உங்களுக்கு போதித்து அதன் பின்பு, அது ஞாயிற்றுக்கிழமை, ஆனால் அதற்கு முந்தின நாட்கள் சில நாட்கள் தேவாலயத்தில் உட்கார்ந்து ஜபத்திலும் ஆராதனையிலும் நம்மை தெய்வகரங்களில் ஒப்பு கொடுத்து அதற்கு பின்புதான் இந்த பகுதியை நிறைவேற்றுகிறோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனால் அதிலே நான் உங்களுக்கு 3 காரியத்தை இன்று இந்த காலை வேளை வேதத்திலிருந்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதனுடைய 30வது வேத வசனத்தை ஒருவருக்கு வாசிக்கலாம். போதும். உங்களில் அநேகர் பலவீனம், 2 வியாதி, 3 நித்திரை. பலவீனம், ஆவிக்குரிய பலவீனம். கைகளை தூக்கி சத்தமா கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஆவிக்குரிய பலவீனம் ஒரு ஆத்துமாவுக்குள் ஊடுருவி பாய ஆரம்பித்தால் அந்த ஆத்துமா ஆராதனை வேளை பொறுமையை காத்துக் கொள்ளாது. புரியுதா உங்களுக்கு? ஆவிக்குரிய பலவீனம் ஒரு ஆத்துமாவுக்குள் வந்தால் ஆராதனையில அவர்கள் உட்காருவதற்கு அவர்களுக்கு விருப்பம் இருக்காது. அவர்களுக்கு சர்ச்சுக்கு வந்தாலே போர் அடிக்கும். ஆமென். ஒரு குறிப்பிட்ட வேலை தாண்டினா அவங்கள பின்ன கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவங்க தானே வயலன்ஸ் ஆகிடுவாங்க.
அவங்களுக்கு வெளியே தெரியாம சில மன கஷ்டங்கள் உண்டாகும், மன உளைச்சல்கள் உண்டாகும். தானே அவர்கள் வெளியே போவதற்கு முற்படுவார்கள். பக்கத்துல இருக்கிறவங்களையும் தட்டி தட்டி சொரிய ஆரம்பிப்பாங்க. கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அப்போ இது யாருக்கு இந்த பலவீனம் வரும்? நிர்விசாரத்தோடு எடுக்கிறவனுக்கு, அபாத்திரமாய் எடுக்கிறவனுக்கு, தேவனுடைய சரீரத்தை குறித்து நிதானிக்காமல் எடுக்கிறவனுக்கு பலவீனம் உண்டாகும். சத்தமா கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அப்போ திருவிருந்து எடுக்கிற பிள்ளைகள் பலவீனம் மாற்றப்பட்டு சுறுசுறுப்பு, உற்சாகம் வரணுமே தவிர ஆவியிலே பலவீனம் வரக்கூடாது. அல்லேலூயா. ஒரு வேத பகுதியை வாசிக்கலாம். நமக்கு வேத புஸ்தகத்திலே 1 சாமுவேலின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 12 முதல் அதனுடைய 14 முடிய உள்ள வேத வசனங்களை வாசிக்கலாம். வந்து விடுவார்கள் என்றும் நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் என்றான். சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தியீனமாய் செய்தீர், கர்த்தர் போனீர் மேல் ராஜ்யபாரத்தை என்றென்றைக்கு ஸ்திரப்படுத்துவார். இப்போதும் ராஜ்யபாரம். கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, சாமுவேல் இந்த சவுலோடு சொல்றாரு, நீ போய் காத்திருக்க வேண்டும். காத்திருந்தான். ஒரு குறிப்பிட்ட வேளை வரை இருந்தான். காலம் சமயம் தாண்டின போது அவனுக்கு ஆத்திர உணர்வு வந்தது. ஒன்று ஆத்திரம். வெளியே எங்கேயும் ஆத்திரம் காண்பிக்கலாம், ஆலயத்துக்குள் உட்கார்ந்து ஆத்திர உணர்வு காண்பிக்க கூடாது. இரண்டாவது, ஆலயத்துக்குள்ளால வரும்போது துணிகரம், துணிந்து செயல்படுகிற அனுபவம். இந்த சவுல் எண்ணி துணிந்து, ஒன்று ஆத்திரம், இரண்டு துணிச்சல். துணிச்சல் அவனுடைய ராஜ்யபாரத்தை கர்த்தர் தள்ளுவதற்கு ஏதுவானது. பிரைஸ் தி லார்ட். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, உன் ராஜ்யபாரம் உன் கையில இருக்கும், ஆனா நீ ஆளுகை செய்ய முடியாது, இனி ஒருவன் ஆளுகை செய்வான். அல்லேலூயா. நமக்கு தெரியாது நம்ம விழுந்தது, நம்ம தேவ சமூகத்திலிருந்து தேவன் நம்மை தள்ளினது, ராஜாங்கத்தை நம்முடைய கையை விட்டு பறித்ததை நாம் அறியாமல் இருப்போம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அந்த வசனத்திலே அதிலே சொல்லுகிறது, ஆண்டவர் ராஜாங்கத்தை அவனை விட்டு எடுத்தாலும் சாமுவேலை கொண்டு சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? அது உன் கையில தான் நான் வச்சிருக்கிறேன். சாமுவேல் ஒரு டம்மியாக, ஒரு ரப்பர் ஸ்டாம்பாக இருந்தானே தவிர அவனால அந்த ஆளுகையை, ராஜ்யபாரத்தை அவனால் நேரே கொண்டு போக முடியல. இந்த பகல் வேளையில ஆலயத்துல வந்து ஆத்திரம் காண்பிச்சா, ஆலயத்துல வந்து துணிகரத்தை காண்பிச்சா, நீ ஒரு ரப்பர் ஸ்டாம்பா இருப்ப. ஆனா நீ செய்ய வேண்டியதை இனி ஒருவருடைய கையில கொடுத்து கர்த்தர் செய்ய வைப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. என்னை கேட்கிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில ஆத்திரம் எதற்கு காண்பிக்க வேண்டும்? ஆராதனைக்குரிய வேளை வருகிறதா? ஆராதனை ஆரம்பிக்கும் போது ஆலயத்தில் உட்கார்ந்து கர்த்தரை துதிக்கக்கூடிய ஒரு ஆத்திர உணர்வு நமக்கு தேவை. அல்லேலூயா. இதை விட்டுட்டு எப்பமோ ஒரு விசை வந்து உட்கார்ந்துட்டு சமயம் ஆயிட்டு நேரம் பிந்திட்டு முடிக்கல. ஆத்திர உணர்வு என்ன பண்றாங்க, எதை பண்றாங்க?
அவங்க ஆசாரியன் செய்ய வேண்டியதை தானே துணிச்சலோடு அங்கே செய்ய ஆரம்பித்தான். அல்லேலூயா. ஆசாரியன் செய்ய வேண்டியதை ஆசாரியன் செய்ய வேண்டும், விசுவாசி செய்ய வேண்டியதை விசுவாசி செய்ய வேண்டும். ஆனால் இவன் தலையீழாய் அதிகாரம் கிடைத்ததும், தனக்கு ஒரு மேன்மை கிடைத்ததும், தனக்கு ஒரு அந்தஸ்து பூமியில் தேசத்தில் கிடைத்ததும் அவன் தானாகவே எண்ணி துணிந்து. அந்த வசனத்தை வாசிங்க, 30ஆம் வசனம். கில்காலில் பெலிஸ்தியர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் பண்ணவில்லை என்றும் அவனே யூகிச்சு எடுக்கிறான். பாருங்க, எண்ணம் சொந்தமா கருத்துக்களை உருவாக்கி தான் விழுந்து போக ஏதுவாவார்கள். ஆமேன், அல்லேலூயா. காணாத காரியத்தை, கேட்காத காரியத்தை, நடக்காத காரியத்தை சொந்தமா அவர்கள் வந்து விடுவார்கள். ஆமேன். அத எண்ணி துணிந்து, துணிச்சல். தெய்வ சபையே, தெய்வ ஜனமே, விசுவாசிகளே, தெய்வ காரியத்தில் உன்னுடைய பிரதிஷ்டைக்கு துணிச்சல் காட்டு, ஜபத்துக்கு துணிச்சல் காட்டு, ஆராதனைக்கு துணிச்சலோடு வந்து உட்கார்ந்து கர்த்தரை ஆராதி. ஆனா செய்ய தகாத காரியத்தை, தேவன் விரும்பாத காரியத்தை, ஊழியக்காரன் செய்ய வேண்டிய காரியத்துல நீ துணிச்சல் காட்டக்கூடாது. ஆமேன். சவுல் துணிந்தான், பலவீனனானான். 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. சவுலை குறித்து அங்கே சொல்லுகிறது, வாசிங்க. சவுலின் குடும்பத்திற்கும் தாவீதின் குடும்பத்திற்கும் நெடுநாள் யுத்தம் நடந்து, நீண்ட நாளா பிரச்சனை, நீண்ட நாளா நீ என்னைக்கு துணிச்சல் உன் இருதயத்துல தலை தூக்குகிறதோ அன்ன முதல் பிரச்சனை உன் வாழ்க்கைய பின்தொடரும் என்பதை மறந்து போகாதே. திருவிருந்த அங்கத்தினர்கள் ஜாக்கிரதை. ஆமேன், அல்லேலூயா. அது ஊழியக்காரன் ஆனாலும் விசுவாசி ஆனாலும் தேவ ஆலயத்துல துணிச்சலோடு செயல்படுவது அது பாதிப்பை கொண்டு வரும். சவுலின் குடும்பத்திற்கும் தாவீதின் குடும்பத்திற்கும். சவுல் யார்? வெறுமையா அவன் ஆசாரியன் இருக்கிற இடத்தில் வந்து அபிஷேகம் பெற்றவன். ஆமேன், அல்லேலூயா. திரளான ஜனங்கள் மத்தியில் அபிஷேகம் பெற்றவன், பயங்கர விளம்பரமானவன். எல்லாரும் நிக்கும்போ எல்லாருக்கு தோளும் இவனுக்கு எல்லாருடைய தலையும் இவனுடைய தோளுக்கு கீழே. அவ்வளவு உயரம் உள்ளவன், அவ்வளவு மேன்மை உள்ளவன். 2 வாரத்து போன வாரமா முந்தின வாரமா உங்களை நான் அதை பேசினேன். தெய்வ சபையே, இவ்வளவு நல்லவன் தான், இவ்வளவு உயர்ந்தவன் தான், இவ்வளவு மேன்மையானவன் தான். ஆனால் பைபிள் சொல்லுகிறது எல்லாரும் அவனுக்கு தோளுக்கு கீழே. அவனுக்கு விரோதமாகவும் தாவீதின் குடும்பத்துக்கு விரோதமாகவும். தாவீது யார்? தாவீது ஒரு ஆடு மேய்ப்பன், உயரம் குறைந்தவன், அழகிய கண்கள் உள்ளவன், சிவந்த மேனி உள்ளவன். அவன் ஆடு மேய்ச்சிட்டு காட்டுல இருந்தான். ஒரு விளம்பரம் கிடையாது. சாமுவேலோடு கர்த்தர் பேசுறாரு, நீ ஈசாயனுடைய வீட்டுக்கு போய் நான் தெரிந்து கொள்ளுபவனை நீ அபிஷேகம் பண்ண வேண்டும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இவனுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் ஒன்று, ரெண்டும் அபிஷேகம் என்கிற வார்த்தை ஒன்றுதான், ரெண்டும் 2 விதம். ஆமென், அல்லேலூயா. அவன் இழந்து போனதை தேடி நடந்தவன் சவுல். தாவீது ஒண்ணு கூட களைஞ்சு போகாதபடி பாதுகாத்தவன். கையை தூக்கி சத்தமா கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. சவுலுக்கு அபிஷேகத்துக்கும் தாவீதுக்கு கர்த்தர் வைத்திருந்த திட்டத்திற்கும் வித்தியாசம் உண்டு. அல்லேலூயா.
சவுல் ஒழிச்சான், தாவீது ஒழிக்கல்ல, பகிரங்கமா வந்த ஃபைட்னு. ஆமென், அல்லேலூயா. இந்த காலை வேளை தெய்வ சபையே, சவுலனுடைய குடும்பத்துக்கும் தாவீதனுடைய குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. யுத்தத்துல என்ன நடந்தது வாசிங்க, 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம். குடும்பத்திற்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர ஆவியில பலமுள்ளவன், ஜெபிக்கிறவன், ஆராதிக்கிறவன், துதிக்கிறவன், நாளுக்கு நாள் பலத்து கொண்டே போவான். கைகளை தட்டி இந்த காலை வேளையில ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமே. முழு பலத்தோடு ஜெபிக்கிறவன் குடும்பம் பலக்கும், ஆராதிக்கிற குடும்பம் பலக்கும், கர்த்தரை உயர்த்துகிற குடும்பம் பலக்கும். அல்லேலூயா. கொஞ்சம் ஆடுகள் இருந்தாலும் பத்திரமா பாதுகாத்தவன கர்த்தர் பலப்படுத்தினார். அல்லேலூயா. ஆனா சவுல் தேடி போனதை அவன் கண்டுபிடிக்கல. காரணம் என்ன தெரியுமா? அவனுக்கு அந்த எண்ணம் கிடையாது. சும்மா தகப்பான் சொன்ன அவன் போன. ஜபிக்கிறவன் சர்ச்சில் வந்தா சும்மா இருக்க மாட்டான். தள்ளையும் தகப்பான் தள்ளி விடுதவைய வந்தா அது கேனா போனவனு தான் இருக்கும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஜபிக்கிறவன் வர வர பலப்படுவான், மற்றவன் பலவீனப்பட்டுட்டே போவான். சொல்லுவாங்க, இவனும் ஜோம் பண்ணா இல்லையா பாஸ்டர், இவனும் ஆராதிச்சான் இல்லையா பாஸ்டர், இவளும் அங்க கையடிச்சா இல்லையா, இவன் ஏன் இப்படி போறா? தரம் அறிந்து கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அதுல சொல்லுகிறது, தாவீதின் குடும்பம் சவுலின் குடும்பத்திற்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாளா நடக்கு. இது 1-2 நாள் உள்ள பிரச்சனை இல்ல, கொஞ்சம் காலமா நடந்துட்டு இருக்கு. ஆனா வெளியில தெரியாது. எப்ப தெரியுமா? தேவன் ஒரு நாளைக்கு வச்சிருக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. குடும்பங்களுக்கு விரோதமா யுத்தங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறதா? பலத்து கொண்டிருக்கிறீர்களா? பலவீனப்பட்டு போகிக் கொண்டிருக்கிறீர்களா? ஒன்று கவனியுங்கள். தேவ சமூகத்துல துணிகரம் சவுல் காட்டினான், பலவீனப்பட்டு கொண்டே போனான். ஆமேன். பயங்கர ஆடம்பரமான அழைப்பு, ஆடம்பரமான பயங்கர ஆகோஷம். இன்னி சொன்னா பெரிய ஒரு தொட இறைச்சி சாப்பிட்டான், அபிஷேகம் பண்ண பண்ணான். பயங்கர விளம்பரம், பயங்கர ஆர்ப்பாட்டம். தாவீத அபிஷேகம் பண்ண அன்னைக்கு, தாவீத ரட்சிப்புல நடத்தின அன்னைக்கு, தாவீத ஆண்டவர் அவனை அந்த ராஜ அரியணைக்கு நேராய் உயர்த்தப்பட்ட அன்னைக்கு ஒரு விளம்பரம் இல்லை. ஆமே, கை தூக்கி சொல்லுங்க, விளம்பரம் வேண்டாம் ஆண்டவரை, மரண பரியந்த நிலநிறுத்தம். அல்லேலூயா. பலவீனப்பட்டான். சமயம் சுருக்கம், அடுத்த சென்டென்ஸுக்கு வருகிறேன், வாசிக்கலாம். இல்ல அந்த வசனம் அல்ல, 1 கொரிந்தியர் 11:30. அநேகர் பலவீனம், வியாதி, 2 வியாதி உள்ளவர்கள் தெய்வ சமூகத்துல துணிச்சல் காட்டினா பலவீனம் வந்தது. 2 வியாதி உள்ளவர்கள் உங்களில் அநேகர். வேத புஸ்தகத்திலே வாசிக்கிற வேளையில 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 15 முதல் வாசிக்கிறதான வேளையில வாசிக்கலாம். அவனுடைய கீர்த்தி வெகு தூரம் பரவிட்டு அவன் பலப்பட மட்டும் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று. பலப்பட்ட போது நல்லா கவனிங்க, உசியா ராஜா புத்தி உள்ளவன், அறிவுள்ளவன், தேவ நிறைவு ஆசீர்வாதம் பெற்றவன். ஆனா அவன் பலப்பட்ட பின்பு நல்ல ஒரு தொழில் கிடைச்சு
மாசம் மாசம் சம்பளம் வருகிறது வரை அடங்கி இருந்து கரெக்டா கத்தரை துதிப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமா, நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, நல்லா ஆராதிப்பாங்க, நல்லா கர்த்தரை கனம் பண்ணுவாங்க. இல்லாமையிலும் அவங்க ஜெபிப்பதற்கு அவங்களுக்கு கூச்சம் இருக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. பட்டினி இருந்தாலும் அன்னைக்கு ஜெபத்துக்கு தடை இருக்காது. வீடு இல்லைன்னாலும் ஜெபத்துக்கு ஆராதனைக்கு தடை இருக்காது. ஆனா வர வர பலத்து போனான். வர வர உசியா ராஜாவை கர்த்தர் ஆசீர்வதித்தார். காரணம் என்ன தெரியுமா? அவன் ஆரம்பத்துல அவனுடைய லைன் தெய்வ சமூகத்துல தெய்வீக திட்டத்திற்கு தெய்வ காரியத்திற்கு தேவனுடைய பாதபீடத்துல நல்ல விட்டு கொடுக்கிற நல்ல பொறுமை உள்ள நிதானம் காக்கிற ஒரு ராஜாவா இருந்தான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அந்த அதிகாரத்தை நீங்க முழுமையா வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. அவன் எதிரிகள் வரும்போ, அந்த தேசத்தை தாக்க வரும்போ, அந்த பட்டணத்தை தாக்க வரும்போ, இவன் பயங்கரமா நுணுக்கமா செய்யணும்னா அதுக்கு புத்தி வேணும். நல்லா செய்யணும்னா அதுக்கு பின்னணியத்துல ஆள்பலம் தேவை, பட்டாளம் தேவை. ஆனா இதெல்லாம் இருக்கு, எல்லாம் இருந்து நல்லாதான் செய்தான். அவன் பலப்பட்ட போது நண்டு கொளுத்தா சொல்லுங்க, எங்க கிடக்காதான்? குண்டுல கிடக்காது. மானியமா அதுக்குள்ள இடத்துல இருந்தா அது இருக்கும். குண்டுல கிடக்காம என்ன செய்யும் தெரியுமா? வெளியே அந்த இப்ப எல்லாம் அது சுருக்கம். என்னுடைய சின்ன அறிவில நாங்க வயல்ல நண்டு பிடிச்சிருக்கோம். இந்த வாளிக்க பக்கத்துல இருக்கும் வாழை ஓவுல இல்லைன்னா வயலினுடைய வரப்பினுடைய அந்த சரிச்சு அப்படி விட்டுருப்பாங்க. அந்த இடத்துல அது இருக்கும். நாங்க என்ன செய்வோம் தெரியுமா? இவ்வளவு நீளத்துல ஒரு குச்சி கம்பெடுத்து இது உள்ள போகாம இருக்க ஃபர்ஸ்ட் சரிச்சு அதனுடைய வாசலை என்ன செய்திருவோம்? அடைச்சிருவோம். திடீர்னு பின்னால பின்தாங்கி இழுக்கும். ஆனா அதுக்கு உள்ள போக முடியாது. அந்த கம்பை சின்ன ஒரு அசைவு கொடுத்தா போதும், தானே வெளியே சாடிரும். பிரைஸ் தி லார்ட். நமக்கு பிடிப்பதற்கு ஏதுவா இருக்கும். நண்டுக்கு கொழுப்பு வந்தா அது என்ன செய்யாது? உள்ளால இருக்காது, அது வெளியே வந்துடும். தன்னுடைய மரணத்தினுடைய வாசனை அடித்தது என்பதை அது உணராமல் வெளியே வந்துடும். உசியா ராஜாவும் தான் பலப்பட்ட போது, வாசிங்க இந்த வசனம், தனக்கு கேடுண்டாக அவனுடைய மனம், அவனுக்கு என்ன வந்ததா? மேட்டிமை வந்து. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பெருமை விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. அல்லேலூயா. கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்தும். மனமேட்டிமை வந்தது. அடுத்து வாசிங்க. விரோதமாக மீறுதல் செய்து தூபபீடத்தின் மேல் பிரவேசித்தான். சவுல் செய்த வெரைட்டி பலவீனத்தை கொண்டு வந்தது. உசியா செய்தது அவனுக்கு வியாதியை கொண்டு வந்தது. ஆமேன். அல்லேலூயா. நல்லாதானே இருந்த, இப்ப எப்படி உனக்கு மேட்டிமை வந்துட்டு? திருவிருந்தங்கத்தினர்களே, ஞானஸ்நானம் எடுத்த பிள்ளைகள், இனி எடுக்க போகிற பிள்ளைகள், இனி படிச்ச பிள்ளைகள், படிக்க போகிற பிள்ளைகள், வேலையில இருக்கிற பிள்ளைகள், வேலைக்கு போக வேண்டிய பிள்ளைகள் எல்லாருக்கும் சொல்லுகிறேன், உன் வாழ்க்கையில பெருமை என்கிற ஒரு எண்ணம் உன் ஜீவிதத்துக்குள்ள வர நீ இடம் கொடுக்க கூடாது. அல்லேலூயா. உன்னை மதிச்சாலும் சரி, மதிக்காம போனாலும் சரி, உன்னை ஏற்று கொண்டாலும் சரி, ஏற்று கொள்ளாமல் போனாலும் சரி, பெருமை என்கிற ஒன்று வாழ்க்கையில வந்துன்னா கர்த்தர் உன்னை உடனே கீழே தள்ளிடுவாரு. அல்லேலூயா. அது பாஸ்டர், தீர்க்கதரிசி, விசுவாசி, ஆரம்ப விசுவாசி, மூத்த விசுவாசி, அப்படி ஒரு எஸ்கியூஸ் கிடையவே கிடையாது. அதுக்கு தயவும் விட்டு வீழ்ச்சி இல்ல. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா.
அதுல சொல்லுகிறது, அவன் துணிச்சலோட தேவாலயத்தில் தூப கலசத்தை அவன் ஆசாரியன் செய்ய வேண்டிய பலியை செலுத்தினான். இவன் தூப பீடத்தை கையில் எடுத்தான். ஆமேன். நம்ம கையில என்ன பொறுப்பு கர்த்தர் தந்தாரோ அந்த பொறுப்போட நின்னா போதும். மேல யாரை கழிக்க வேண்டாம். அப்படி கழிச்சா தெய்வம் நம்மை உங்களை என்னை ஒண்ணு போலதான். நானும் பல கமிட்டிகளில் இருக்கிறேன். நம்ம கமிட்டியில இருக்கேன்னு சொல்லி அங்க வேற ஒண்ணுலையும் நம்ம தலை போடுறது இல்ல. சொல்லுகா முறையா கீழ்ப்படிஞ்சா ஓகே, செய்யலையா நீயும் கர்த்தரும் பாத்துக்கப்பா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பண்ண முடியும் அதிகாரத்தோட. நோ, ஜீவனுள்ள நாள் வரை அது செய்யறது இல்ல. அதுதான் என்னுடைய தீர்மானம். அவங்க கமிட்டியில இருத்தினாலும் சரி, தூக்கி வீசினாலும் சரி, எனக்கு அது விஷயம் அல்ல. கர்த்தர் எனக்கு தந்த ஒரு கர்த்தருடைய ஊழியம் உண்டு. ஆமென். அல்லேலூயா. அவன் தூப கலசத்தை எடுத்துக்கொண்டு அவன் செலுத்த ஆரம்பிச்சான். அடுத்த வசனம் வாசிங்க. பராக்கிரமசாலிகளாகிய 80 பேரும். ஒருத்தன் முன்ன வந்து தூபம் எடுத்ததும் எத்தனை பேர் பின்னால வர்றாங்க? 81 81 பேர் வர்றாங்க. அப்போ அவ்வளவுக்கு உஷியா பராக்கிரமசாலி. பிரைஸ் தி லார்ட். ஒரு ஆளு சொன்னா ஒண்ணும் இவன் கண்ட்ரோல் பண்ண மாட்டான். இவன் மைண்டே செய்ய மாட்டான், வகை வைக்க மாட்டான். உன்னையும் கண்டுட்டு உனக்கு அப்பனையும் கண்டுட்டு சொல்லுவான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. 81 பேரா சொன்னாங்க, உசியாவே இது உமக்கு நன்மையா லபிக்காது. பிரைஸ் தி லார்ட். வாசிங்க, கண்டினியூ. எதிர்த்து நின்று உசியாவே, ராஜாவானாலும் சரி, எந்த தலைவனானாலும் சரி, வேத வசனத்துக்கு விரோதமா வந்தா எதிர்க்கக்கூடிய ஒரு தேவ பலன் நமக்கு வேணும். சத்தமா கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. அவங்க அவங்க அதிகாரத்துல இருக்கணும். ஒருவேளை நம்ம ஒண்ணு டிஸ்மிஸ் பண்ணாலோ, ஒண்ணு கழுத்து வெட்டினாலும் விஷயம் இல்ல, உண்மையை உறக்க சொல்ல பழக வேண்டும். அல்லேலூயா. உசியாவே உமக்கு இது நன்மையாக லபிப்பதில்லை. கோபப்பட்டானாம், ஆத்திர உணர்வு காண்பிச்சானாம். பைபிள் சொல்லுகிறது, தேவன் அவனை அடித்தார். ஆமென். அல்லேலூயா. சவுல் பலவீனம் நீண்ட நாள் தாண்டிதான் தெரிஞ்சு. உசியா அன்னைக்கே அறியக்கூடிய அறிகுறியாச்சு. அல்லேலூயா. தேவனுடைய சரீரம் இன்னதென்று நீ அறிந்தால், ஒன்று பலப்படுவாய், 2 நீ எந்த பலவீனம் வராமல் உன்னை கர்த்தர் பாதுகாப்பார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இது மாம்சத்துக்குரியதல்ல சொல்லுகிறது, ஆவிக்குரிய நிலைமைக்கு சொல்றேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அடுத்து அதுல சொல்லி இருக்கிறது வாசிங்க. அடுத்ததல்ல, பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனின் குமாரன். அதுக்கு சிலர் உண்டு, அந்த வேலை அவங்க செய்து விடுவாங்க. அந்த வேலை எனக்கும் அபிஷேகம் இருக்கு, எனக்கு எல்லாம் தெரியும்னு நீ துணிச்சலோட ஏறக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உடனே அவனுக்கு என்ன வந்துதான்? வாசிங்க வேகமா. கோபம் கொண்டான், பிடித்து கோபமாய் பேசுகையில் முன்பாக ஆலயத்திலே தோன்றிட்டு கண்டு பண்ணினார்கள்.
அவன் தானும் அல்லேலூயா. ஆண்டவர் உசியாவை, நிறைய ஆசாரியர்கள் இருக்கிறாங்க, அதுக்குள்ள தகுதி உள்ளவங்க, அதை செலுத்த அதை நடத்த திராணி உள்ளவர்கள் இருக்கிறார்கள். ஆனா இவனுக்கு அந்த என்ன சொல்ல, இவன் ராஜா என்கிற ஸ்தானம் இவனுக்கு வந்ததுனால, ஒரு பொறுப்பு வந்ததுனால, இனி பாஸ்டர்லாம் கீழே நான் யாரு தெரியுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. வியாதியும் அவனை பின்தொடர்ந்தது. கைகளை தூக்கி கர்த்தர் மகிமைப்படுத்தும். 3, சிலர் நித்திரையும் அடைந்தார்கள். வாசிக்கலாமே, அதனுடைய 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 6, 7 ஆகிய வேத வசனங்களை வாசிங்க. 2 சாமுவேல் 6, 6, 7. இடையில நான் உங்களுக்கு இந்த வார்த்தையை பேசினேன். வந்தபோது மாடுகள் மிரண்டு அசைத்தபடியால் பெட்டியினிடமாய் தன் கையை பிடித்தான். மூண்டது அவனுடைய துணிவு நிமித்தம் கர்த்தர் அவனை அங்கே அடித்தார். அங்கே கைகளை தூக்கி கர்த்தர் மகிமைப்படுத்தும். சவுல் பலவீனம், உசியா வியாதி, ஊசா நித்திரை. ஆமென், அல்லேலூயா. வார்த்தையை சுருக்குகிறேன். இந்த பகுதியை நான் உபவாச ஜெபத்துக்கு அன்னைக்கு கொஞ்ச நேரம் பேசினேன். போன வாரத்துல பேசினேன். ஒரு நாளைக்கு தெய்வ பிள்ளையே, ஆத்திரம் காட்டும். எங்க காட்டணும், எதுக்கு காட்டணும், யார் இடத்துல காட்டணும், என்ன காரியத்துக்கு பக்தி வைரைக்கும் காட்டணும், எந்த காரியத்துல அந்த பிரதிஷ்டையும் தீர்மானத்தையும் காட்டணும். நன்றா வேதத்தை வாசிங்க, தெய்வ சமூகத்துல காத்திருங்க. ஆவிக்குரிய ஜீவத்துல பலவீனப்படாதீங்க. ஆவிக்குரிய ஜீவத்துல வியாதி வராத காத்துக்கொள்ளுங்க. ஆவிக்குரிய ஜீவிதத்துல நித்திரை வராதபடி காத்துக்கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பேசனா இன்னும் 1 மணி நேரத்துக்கு மேல பேச வேண்டிய செய்தி இருக்கு. வார்த்தையை சுருக்குகிறேன். என்னத்தினானில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அவர் அப்பத்தை எடுத்தார், ஸ்தோத்திரம் பண்ணி விட்டு, இது எதுக்கு சாப்பிடணும் தெரியுமா? அவருடைய மரணத்தை தெரிவிக்க. கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அவருடைய மரணத்தை அறிவிக்க. இயேசு எனக்காய் மரித்தார், என்னை ரட்சித்தார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. போஜனம் பண்ணின பின்பவர் வந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை. இதை பானம் பண்ணும் போதெல்லாம் அப்பாவை நினைக்கணும். அல்லேலூயா. இயேசுவை நினைங்க. முழங்கால் படி போடுவோம். இந்த காலை வேளையில வார்த்தைக்கு முற்றுப்புள்ளி வைக்க விரும்புகிறேன். தெய்வ சபையே, உங்களில் அநேகர் நான் அதில் அகப்படக்கூடாது ஆண்டவரே, நான் அதில் அகப்படக்கூடாது ஆண்டவரே. இந்த காலை வேளையில கர்த்தருடைய கைகளில் ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உங்களில் அநேகர் பலவீனம் சவுலை பலவீனம் பின்தொடர்ந்தது. எப்படி பின்தொடர்ந்தது? வீட்டில் போய் அந்த அதிகாரங்களை நல்லா வாசிங்க. ஆண்டவரே, ஆவிக்குரிய பலவீனம் வந்தா அந்த மனுஷனுக்கு ஆராதிக்க முடியாது, அந்த மனுஷனுக்கு ஜெபிக்க முடியாது, அந்த மனுஷனுக்கு சர்ச்சுன்னு சொன்னாலே போர் அடிக்க ஆரம்பிக்கும். இங்க பாட்டு ஆராதனை நடக்கும்போ அலட்சியமா இருப்பாங்க. இது ஆவிக்குரிய பலவீனம். 2 வியாதி. அவன் துணிந்தான். சவுல் துணிந்தான், பலவீனம் கொண்டான். உசியா துணிந்தான்.
குனிந்தான். அவன் வியாதி உள்ளவனாய் மாற்றுகிறான். அவனை கர்த்தர் அடித்தார். அங்க சைலண்டா சொல்லுது, இரண்டாவது பகிரங்கமா சொல்லுகிறது. ஆரம்பம். நீ பின்மாற்றத்துல இருக்கிறியா சகோதரா? பின்மாற்றத்துல இருக்கிறியா சகோதரி? இந்த காலை வேளையில உன்னுடைய கைகளை உயர்த்தி ஆண்டவருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரு சரீரத்துல பலவீனம் இல்ல, ஆவிக்குரிய பலவீனம் உனக்கு வந்தா, ஆவிக்குரிய வியாதி உனக்கு வந்தா, ஆவிக்குரிய மரணம் வந்தா, உனக்கு கர்த்தருடைய சமூகத்துல நிக்க முடியாது. தெய்வ சபையே, சரீர பிரகாரம் பாடலாம், சரீர பிரகாரம் துதிக்கலாம், சரீர பிரகாரம் நீ ஆண்டவரேன்னு கூப்பிடலாம். பைபிள்ல சொல்லுகிறது, அவர்களுடைய உதடுகள் என்னை நோக்கி கூப்பிடுகிறது, அவர்கள் இருதயமோ என்னை விட்டு தூரம் போயிருக்கிறது. சகோதரா, சகோதரி, தெய்வ பிள்ளையே, தூரத்துல இருக்கிறியா? ஆண்டவருடைய பாதபீடத்துல இருக்கிறியா? ஆண்டவருடைய பாதபீடத்துல இருந்தா நீ அவருடைய மரணத்தை நினைவு வருகிற, அவருடைய மரணத்தை ஒன்று கூட வாழ்க்கையில அனுபவமாக்கி கொண்டு கிறிஸ்துவில கிருபையிலும் வளருவதற்கு ஏதுவாய் இந்த காலை வேளையில இந்த வசனங்கள் உன் வாழ்க்கைக்குள்ள கிரியை செய்ய இது போதுமானதாய் இருக்கிறது. ஆண்டவருடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கலாம். ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். சபை ஒருமித்து எல்லா பிள்ளைகளும் கண்களை மூடி, சிலர் இருக்கிறத பார்த்தா பரிதாபமா இருக்கிறது, பரிதாபமா இருக்கு. தெய்வ சபையே, இது வறுமையாக்கப்படுவதற்கு அல்ல, உன்னுடைய வறுமைகளை மாற்றுவதற்கு,